இது வந்து 3 கிலோ. நம்ம ஏரியாவில் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போகுது. கட்லா மீன் வந்து நல்லா பெருசானதான் விரும்புவாங்க. சின்னதாக இருந்தால் ஜிலேபின்னு சொல்லிடுவாங்க. உள்ளே இருக்காது. மீன் பகோடா போடனா அந்த மீன்ல மட்டும்தான் போடலாம். என்ன சொல்றீங்க? பகோடா சாப்பிட்ற பகோடா? ஆமா, சாப்பிட்ற பகோடா. இப்போ சிக்கன் பகோடா போடுறாங்களோ, ஆமா, அதே போல மீன் பகோடான்னு பார்த்து இந்த ஒரு மீன்ல தான் போட முடியும். இதில் வந்து புட்டு கூட செய்யலாம். கட்லா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. கட்லா ஃப்ரை. ஆமா, ஒரு 4 கிலோ சைஸ் தூக்கி ஒரு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு அதை அப்படியே தலையை வச்சு உழுக்கணும்னா அப்படியே கொட்டிக்கும். ஐயா, இப்போ நம்ம உங்களோட மீனாட்சி விதை பண்ணையில் என்னென்ன மீன்லாம் கிடைக்கும் ஐயா மக்களுக்கு? இப்போ இந்த நேரம் கிடைக்கக்கூடியது வந்து தற்சமயம் பிளாக் கருப்பு, அதோட வந்து பிகேடு பட்லா ரோகு, அதோட ரூப்சந்திரா, அதோட அமர்கப் சிசி, கட்லா, சரி, புல்கண்டை, ஒரு 6-7 வகை கிடைக்கும். இப்போ கிடைக்குது ஒரு 7 வகை இருக்கு. சரிங்க. இந்த 7 வகை இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குங்களா? கொஞ்சம் சீசன் பொறுத்து. அதனால தொடர்பு கொண்டுட்டு வந்தா ஆமா, ஜனம் கேட்டானா வர வச்சு கொடுப்போம். இப்போ கல்கட்டால இருந்து. சரிங்க. ஒரு சிலது இப்போ தேவையான இருப்பு இருக்கு, காலியான தேவைப்பட்டதான் வரைக்கணும். இப்போ இருக்குது 7 ரகம் இருக்குது. சரிங்க. இப்போ இந்த 7 ரகமும் ஒரிஜினல் தான் உங்ககிட்ட? எல்லாம் ஒரிஜினல் தான். ஒரிஜினல் பிரீடு தான். ஆமா. சரிங்க. இப்போ இந்த 7 ரகம் மீன் குஞ்சு வந்து உங்களுக்கு வந்து நீங்களே உற்பத்தி பண்றீங்களா இல்ல வேற எங்கன்னா வருதுங்களா? எல்லாம் கல்கட்டால இருந்து வரது தான். நம்மளது ஃபுல்லா கல்கட்டா தான். கல்கத்தானா உங்களுக்கு ஃப்ளைட்ல வருங்களா? ஃப்ளைட்ல தான் வரும். சரிங்க. அப்ப அது வரப்ப சின்ன சைஸா வரும்? இல்ல இப்போ இதே சைஸே வரும். இருக்கிற சைஸே வரும். இதை வந்து அப்படியே வரும்போதே கொடுத்தா ஒரு ரேட் வரும். நாங்க பண்ணையில போட்டு அதை கொஞ்சம் வளர்த்து வச்சிருந்து அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 ரூபா நிற்கும். ஆமா, அது ஒரு ரேட் வரும். சரிங்க. அப்படியே சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அப்படியே கை மாத்துறது வண்டி வாடகை கிடைச்சா போதுன்ற மாதிரி கூட கொடுத்துருவோம். சரிங்க. எங்க பண்ணையில வந்து இறக்கி தீனிலாம் போட்டாங்க. அது ஒரு 10 நாள் ஒரு வாரம் வச்சிருந்தா அது ஒரு ரேட் வரும். சரிங்க. இப்போ 7 ரகமான மீன் இருக்குன்னு சொன்னீங்க நம்ம பண்ணையில. ஆமா. ஸோ அந்த மீன் வந்து ஒவ்வொரு ரகத்தையும் காமிச்சு அதோட பேரு, அதை வந்து எந்தெந்த விவசாயிலாம் வளர்த்தா லாபகரமா இருக்கும், ப்ளஸ் அது வந்து ஒரிஜினல்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை கிலோ வரைக்கும் வரும் அப்படின்றத எங்களுக்கு காமிக்க முடியுமா நேரடியா? காமிக்கலாம். சரிங்க ஐயா, பார்க்கலாம் ஐயா. இப்போ ஒவ்வொரு மீன் ரகமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன மீன் ஐயா? பிளாக்கர். இது என்ன இங்கிலீஷ் பேருங்களா ஐயா? கேள்விப்பட்டதே இல்லையா இந்த மீன்? இது புது ரகம் பிளாக்கர்னா சொன்னாங்க. சரி. இது நம்ம ஏரியாவில் தோணுச்சிங்களா இது வெளியிலயா? இதெல்லாம் வெளியிலேருந்து வருது. வெளிலேருந்து வருது. ஆனால் நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லா வளருது. சரி. பேர் ஐயா? இது வந்து பிளாக்கர். இது வரும்போது 1 இன்ச்சு வந்தது மீன். 1 இன்ச்சு உங்களுக்கு கல்கத்தால இருந்து வந்து? ஆமா, கல்கட்டால இருந்து. சரிங்க. இது பிளாக்கர் ஒரிஜினலான்றது எப்படி? ஒரிஜினல் தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல பார்த்தா தெரியும். இந்த ஷேட் இருக்குங்களா பிளாக்? அந்த ஷேட் இது புல்கண்ட மெத்தட்ல தான் இருக்கும். லைட்டா ஷேட் வரும். லைட்டா ஷேட் வரும். அந்த பிளாக் ஷேட் வரும். ஆமா. சரிங்க. இந்த மீனோட சிறப்பு ஐயா? இந்த மீனோட சிறப்பு என்னன்னு கேட்டா வேகமா வளரும். அதே போல வந்து சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா ருசியா? ஆமா, முள்ளே இருக்காது. மீன் பகோடா போடனா அந்த மீன்ல மட்டும் தான் போடலாம். என்ன சொல்றீங்க? பகோடா சாப்பிட்ற பகோடா? ஆமா, சாப்பிட்ற பகோடா. இப்ப சிக்கன் பகோடா போடுறாங்களோ, ஆமா, அதே போல மீன் பகோடான்னு பார்த்து இந்த ஒரு மீன்ல தான் போட முடியும். சரிங்க. இதுல இப்போ இது முள்ளு சுத்தமா இருக்காதா? ஆமா, சுத்தமா ரொம்ப முள்ளு தெரியாது. லைட்டா தான் இருக்கும். ஆமா, ஒரே முள்ளு. பகோடா, சிக்கன் பகோடா அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். ஆமா, நல்லா வறுத்தா வஞ்சிர மீன் மாரி 2 கிலோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கும். சூப்பரா. சரி. இது வந்து ஸ்பீடு கிட்டத்தட்ட டேம்ல விட்டதுல 3ஆவது வருஷம் படிக்கும் போது 30 கிலோ பிடிச்சிருக்காங்க. பிளாக்கர் 30 கிலோ வரைக்கும் வந்து பிளாக்கர். சரிங்க. வரும் 30-40 கிலோக்கு மேல கூட வரும். சரிங்க. இப்போ விவசாயிகள் வந்து இது யங்ஸ்டர்லாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்க சீக்கிரமா சம்பாதிக்கணும்னா இதை வளர்க்கலாம். கூடுமான அளவுக்கு விவசாயி வந்து பண்ணை வளர்க்கறதுல ஏரி குளம் வளர்க்கத்தான், ஏரியில வளர்க்கத்தான் பெஸ்ட். சரிங்க. இது எவ்வளவு நாள்ல விற்பனைக்கு வரும்? இது 100 நாள்ல வந்துடும். 100 நாள்ல விற்பனை? 100 நாள்ல 1 கிலோ ஈஸியா வந்துடும். 3 மாசம் தான். ஆமா. சரிங்க. அது வந்து பெரும்பாலும் டேமு, ஏரியா அதுல தான் வரும். சரிங்க. மத்தவங்க மிஷின் நிறையா தான் வரும். ஒரு சில குளத்துலையும் நம்ம சொந்தமா நோயெல்லாம் வராது. நோயெல்லாம் வராது. தீவனம்லாம் எதை வேணாலும் சாப்பிடும். தீவனம் எது வேணாலும். ஆமா, நத்தவ மிஷின் அப்படி நேச்சரா துண்ணுது நல்லா மாவு மாரி. சரிங்க. இது எத்தனை இன்ச்சில் தரீங்க? இது வந்து இப்போ இருக்கிறது வந்து 4 இன்ச்சு சைஸ். 4 இன்ச்சு சைஸ். ரேட் ஐயா? ரேட் வந்து நாங்கள் இப்போ விற்கிறது குறைஞ்சபட்சம் கம்மியாக 20 ரூபா, அதிகமாக கேட்டால் ஒரு 18 ரூபா 17 ரூபா. சரி, ஓகே.
அது அந்த சீசன் டைம்ல 4 ரூபா ஆ 5 ரூபா சின்ன சின்ன சைஸ் அது. சரிங்க. இது பெருசு. அடுத்து பார்த்தலாம். இது வந்து பிகேட் பொட்லான்னு சொல்லுவாங்க. ஆ இந்த போட்லாக் வந்து இதுவும் நல்லா ஸ்பீடா வளரும் கெண்டை மீன்ல. இது கெண்டை ரகத்துல போட்லாவா? ஆமா ஆமா. இது வந்து எப்படி கேட்டா மேல் மட்டத்து மீன் தான். கட்லாங்கூட ஏரிலாம் பார்த்தா சமமா ஒண்ணும். கட்லா ஆயிரம் விட்டா பொட்லா ஆயிரம் ஒண்ணு. அப்பதான் நேச்சரா ரெண்டும் சமமா வளரும். சரிங்க. இது கெண்டையிலே மொத்தம் எத்தனை ரகம் இருக்கு? கெண்டையில நிறைய இருக்கு. அதுல ஒரு ரகம் தான் இது. ஆமா. சரிங்க. இது பட்லா பிகேட். இது ஒரிஜினல் தான். ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் வந்து லைட்டா பல வரும். ஒன்று பெருசா அது வேற வேற சிவப்பு செடல் வரும். சரிங்க. கொஞ்சம் ஒரு 2-3 இது வரும். இது ஒயிட்டா ரொம்ப வெள்ளையா இருந்தா அது வந்து வெள்ளிக்கண்ணன்னு சொல்லுவாங்க. சில்வர் பிளஸ். சரிங்க. இது தீவனம்லாம் எப்படி ஐயா? தீவனம்லாம் என்னென்ன எடுக்கும்? மேல் மட்டத்துல எல்லா தீவனமும் எடுக்கும். தீவனம் புண்ணாக்கு எதை வச்சாலும் சாப்பிடும். சரிங்க. ஏரியில் நல்லா வேகமா வளரும். இது எத்தனை இன்ச்சு எவ்வளோக்கு தருங்க? இப்போ இது வந்து நாங்க வந்து 2000 ரூபா விற்கிறோம். 2000 ரூபா. எத்தனை இன்ச்சு? 2 இன்ச்சுக்கு மேல. 2 இன்ச்சுக்கு மேல இருக்கும். சரிங்க. இது எவ்வளவு நாள்ல விற்பனை பண்ற அளவுக்கு? இது வந்து 5 மாசத்துல 1 கிலோ வரும். 5 மாசத்துல 1 கிலோ. அதிகபட்சமா எத்தனை கிலோ வரும்? இது அதிகபட்சமா இது எவ்வளவு வளரும்? 10 கிலோ 5 கிலோ வளர்க்குற நாளை பொறுத்து. ஆமா ஆமா. புல்கண்டை இது ஒன்றும் இல்லை. அதான் சொன்னோமா பண்ணையில புல்லு நிறைய எந்த வகை போட்டாலும் இடைக்கிட சாப்பிட்டு நல்லா சீக்கிரமா வளரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு 5 கிலோ வரைக்கும் வளரும். 5 கிலோ வரைக்கும் ஒரே வருஷத்துல 5 கிலோ. 5 கிலோ வரைக்கும் வரும். அதுக்கு தான் இடைக்கிட புல்லு பாசைகள் வேலம்பாசை ஓலப்பாசை இன்னும் வந்து சூப்பா பில்லு நிறைய இந்த குதிரை மசாலான்னு ஒரு புல்லுலாம் இதெல்லாம் போட்டால் நல்லா செமித்தியா வளரும். சரிங்க. அப்போ ஒரு வருஷத்துலேயே ஒரு வருஷத்துலேயே சாப்பிட்டு நல்லா வளரும். அப்போ நம்ம இது விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான மீன். ஆமா, அந்த அளவுக்கு புல்லு போட்டாதான் வளரும். இடைக்கிட சாப்பிடுறது. ஓகே ஓகே. ஒரு 20 கிராம்னா 20 கிராம் பில்லி சாப்பிட அந்த அளவுக்கு நைஸா தரணும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அத பிறகு 100 கிராம் வந்தா 100 கிராம் புல்லு தரணும். அந்த வெயிட் வந்து அந்த விருப்ப நம்ம வளர்ப்பு முறையை பத்தி. ஆமா, புல்லு இடைக்கிட சாப்பிடும். ஆனா அதிகமா வந்து புல்கண்டே போட்டு புல்லு நிறைய போட்டு வளர்க்குறாங்க. ஒரு ஏக்கர்ல 2000 போட்டு கூட வளர்க்கலாம். சரிங்க. இப்போ இது எத்தனை இன்ச்சு இருக்கு? இது வந்து 2.5 3 இன்ச்சு. எவ்வளோ ரேட்? இது இப்போ நாங்கள் 3 ரூபா எடுத்துருக்கோம். 3 ரூபா. ஆமா. சரிங்க. இப்போ இது வந்து 5 கிலோ வரும்னு சொன்னீங்க. இப்போ உங்க பண்ணையில பெரிய மீன் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அது இப்போ பாருங்க, இது கூட போட்டதுல ஒன்று ஸ்பீடா வந்து வளர்ந்த மீன். இது புல்கண்டை. இது இப்போ காமிக்கிறது 3/4 கிலோ. இந்த சின்ன மீனோட பெருசா வளர்ந்தது தான் இது. ஆமா ஆமா. ருசி எப்படி இருக்கும் இது? நல்ல டேஸ்ட். நல்லா பீஸ் போட்டா நல்லா சூப்பரா இருக்கும். ஆமா. சரிங்க. இப்போ இது வந்து எத்தனை கிலோ இருக்கும் நீங்க கையில வச்சுக்கிறது? 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ வரும். ஆமா. ஓகே. சரிங்க. இப்போ இது விவசாயிகள் இதை புல்கண்டை நல்லா விரும்பி போடலாம். ஒரு ஏக்கராவில் வந்து ரொம்ப கூட்டு மீன்ல போட்டாங்க கம்மியாக தான் விடணும் ஒரு ஏக்கராவில். சரிங்க. அடுத்த மீன் வந்து ரோகு. இதுவும் கெண்டை ரகத்தை சேர்ந்து. அவன் கெண்டை ரகத்தை சேர்ந்து தான் எடுப்பான். சரி சரி. இது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரேட்டு தரும். சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமா. 2 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்சம் 2 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் தரும். 2 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும். ஆமா. இதெல்லாம் 10 அந்த சைஸை பொறுத்து. ஆமா, சைஸ். இதெல்லாம் 10 ரூபா. இதை கலப்பா சின்னது பெருசாடு. சரி சரி சரி. இதெல்லாம் 10 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அந்த சைஸ்லாம் இதெல்லாம் 5 ரூபா. இதெல்லாம் சின்னதாக இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் வளர்ந்த சைஸ் தான். ஆமா, வளர்ந்த சைஸ். ஓகே. 10, 5, 2, 3 அப்பல சைஸ். சீக்கிரமா வளருங்களா? இது ஃபாஸ்ட் growth-ஆ? இது வந்து சுலாதா வளரும். நடுமடத்து மீன். நடுமடத்து தீனி சடலால சாப்பிட்டு தொண்ணூறு தாவரங்கள் நிறைய சாப்பிட்டு நல்லா வளரக்கூடியது. சரி. தவிடு புண்ணாக்கு மற்ற எந்த தீனி போட்டாலும் சாப்பிடும். சரிங்க. இது எத்தனை கிலோ வரைக்கும் வரும்? இது வந்து வருஷத்துல குறைஞ்சபட்சம் 2 கிலோ. 2 கிலோ வரைக்கும். 2 கிலோ 2.5 கிலோ. அது தீவனத்தை பொறுத்து. சரிங்க. ருசி எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்ட். கெண்டையிலே இருக்கிறதுல இதான் சுவையான மீன் சொல்றது. நல்ல கெண்டையிலே அதிக ருசி. இதுதான் அமர் கப் சிசின்றது. இந்த புது பேரா சொல்றீங்க, கேள்விப்பட்டது இல்லையா? புது பேர் தான். இது வந்து நீட்டா இருக்கும். பயிரே இருக்காது சிசிக்கு. சிசில வந்து சாதா கண்டன் சொல்லுவாங்க, காமன் கருப்புன்னு சொல்லுவாங்க, கண்ணாடி கண்டன் சொல்லுவாங்க. இதுலயே வந்து நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்றதெல்லாம் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆந்திராவில் உற்பத்தி பண்றதும், கல்கட்டாவில் உற்பத்தி பண்ற சிசி வந்து கொஞ்சம் நீட்டாவே இருக்கும். அதுல எல்லாம் எஸ்ஆ வயிறு இருக்கும். இந்த சிசி ஒரிசா கவர்மெண்ட் பண்றது. அரசாங்க மீன் தான் ஒரிசால இருக்க உற்பத்தி பண்ணி கல்கட்டா வந்து எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி எங்களுக்கு இறங்குச்சு. சரிங்க. இது 5 மாசத்துல 1 கிலோ வரும்ன்றாங்க. 5 மாசத்துல 1 கிலோ வரும். ஆமா, வயிறே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா பிக்கப் பண்ணுறோம். இந்த மீனே வந்து சின்ன சைஸ் தான். இதுவே நாங்கள் 2 ரூபா வைக்கணும்.
எவ்வளோங்கய்யா? 2 ரூபா விற்கிறோம். 2 ரூபாய்க்கு. இது மொத்தமாக கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி கொடுப்போம் ரேட். சரிங்க. இது இப்போ எத்தனை கிலோ வரைக்கும் வளரும் ஐயா அதிகபட்சம்? இது வந்து அதான் ஒரு 6 மாதத்துலேயே 5 மாதத்துலேயே 1 கிலோ வரும்ன்றாங்க. இது ஒரு வருஷத்துக்கு எப்படி 3 கிலோ வரும். சரிங்க. வேகமாக வரும். 3 கிலோ வரும், 4 கிலோ வரும். ஓகே. அதுக்குள்ளே அந்த தீனி பொறுத்தான். இதுதான் ரூப்சந்திரான்னு சொல்கிறது. ரூப்சந்திரா. ஆமாம், வவா மீன் சொல்கிறது. வவ்வான்னு சொல்லுவாங்க, ரூப்சந்திரா. ஆமாம், ரூப்சந்திரா, ஏரி வவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிலேபி மாடலுங்களா இது? ஜிலேபி மாதிரியே இருக்கும். இது வந்து நாட்டு வவான்னு சொல்லுவாங்க, ஏரி வவான்னு சொல்லுவாங்க. இதே வந்து கொஞ்சம் பிளாக் கலர் லைட்டாக இருக்கும். இது மேலே கலராக இருக்காது. கடல் வவாலா அது விலை அதிகம். 600 700 இது 150 ரூபா சில்லறையில் விற்றான். ஒரு சிலர் வவானே விற்றுருவாங்க. இது கெண்டையை விட விலை ஒரு 5 ரூபா. ஒரு சிலர் கம்மியாக எடுப்பாங்க, ஒரு சிலர் கரெக்டாக கெண்டை விலையை போட்டு மொத்த விலையில எடுப்பாங்க. இதில் ஏரியில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழிச்சிடும். க்ளீன் ஆகிடும். பாசம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா வேகமாக வளரும். இதுவும் அதிகபட்சம் எத்தனை கிலோ வரும்? இது வந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துல வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படி வரும். சரிங்க. இது ரேட்டு? இது ரேட்டு வந்து இப்போ நாங்கள் விற்கிறது வந்து 5 ரூபா விற்கிறோம். கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். வர வச்சு கொடுத்தா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து கட்லா. சரிங்க. இதுவும் கெண்டை ரகத்து? இதுவும் கெண்டை ரகம் தான். அப்போ கெண்டையில் ஏகப்பட்டது இருக்கு. ஆமாம், இது வந்து இந்திய பெருங்கண்டையில் முக்கியமானது. இது வந்து தோப்பான்னு சொல்லுவாங்க. தோப்பா கண்டைனா பெருசாக வளரக்கூடியது. இது வந்து கட்லா. சரிங்க. கட்லா. ஆமாம், இது வருஷத்துக்கு இதுவும் வந்து 3 கிலோ. நம்ம ஏரியாவில் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போகுது. கட்லா மீன் வந்து நல்லா பெருசானதான் விரும்புவாங்க. சின்னதாக இருந்தால் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. 1 கிலோவுக்கு மேலே அவ்வளோதெல்லாம் சூப்பராக ஓடும். 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ அப்படின்னு வந்தா கட்லா பெருசாக தான் தூக்குவாங்க டக்குனு. ஓகே ஓகே. இது இப்போ இந்த ஷேடு வச்சு கட்லான்னு கண்டுபிடிக்கணும். ஆமாம் ஆமாம், இந்த ஷேடு ஒரிஜினல் பீஸ் இதில் தான் தெரியும். இதுலேயே பார்க்க ரோகு மாதிரியே தெரியும், கட்லா வடியும் தெரியும். கிராஸ்னா இது ஒரிஜினல் கட்லானா ஃபுல்லாக கட்லா மாதிரியே தெரியும். சரி. இது எவ்வளோ இன்ச்சு இருக்கு இப்போ? இப்போ இருக்குது இது வந்து 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படி இருக்குது. 3 ரூபா கொடுத்துருவோம். 3 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? சரி ரைட். இது ஒரிஜினல் பீஸ் இருந்தனால தான். ஒரிஜினல்ன்றதுனால இந்த ரேட். ஆமாம் ஆமாம், அதான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் தான். ஏன்னா ஒரிஜினல் பண்ணாதான் அந்த சைஸ் வரும். ஆமாம், நல்லா இருக்கும். கிராஸ்னா ஒன்று சில வளராது. நல்லா. ஆமாம், இதில் வந்து புட்டு கூட செய்யலாம். கட்லா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. கட்லா ஃப்ரை. ஆமாம், ஒரு 4 கிலோ சைஸ் தூக்கி ஒரு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு அதை அப்படியே தலையை வச்சு குளுக்கணும்னா அப்படியே கொட்டிக்கும். முல்லைப்புற அப்பெல்லாம் எடுத்துட்டு அப்படியே புட்டு மாரி. இந்த எல்லாமே ராஜாவில் படம் ராஜ்கிரி நடித்த படத்தில் அந்த அப்படியே கட்லா ஃப்ரை புட்டு மாரி வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க. நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? அது மாதிரி நீங்க நாளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? அப்ப எங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு தாங்க. கண்டிப்பா வாங்க. இப்போ பண்ணையில என்னென்ன மீன் குஞ்சுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தீங்க. எல்லாமே ஒரு தரமானதா, எல்லாமே ஒரு ஆக்டிவா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிடிக்கிறப்ப கூட எல்லாமே அவ்வளோ ஆக்டிவாக, எதுவும் இழப்பீடு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ லைவாக கஸ்டமரும் வந்து உங்ககிட்ட டெய்லியுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து டெலிவரியும் கொடுக்குறீங்களா? அதை பற்றி பார்க்கலாங்களா? எப்படி பேக் பண்ணி அனுப்புறீங்க? இங்கே வந்து பேக் பண்ணுறது இது ஆக்சிஜன் இருக்குது. சரி சரி. ஆக்சிஜன் வச்சு பெரும்பாலும் நாங்கள் டெலிவரி பார்ட்டிக்கு நேராக வந்து கவுண்டிங் பார்த்துட்டு அதை எவ்வளோ அவங்க குஞ்சுக்காரங்களோ அதை நாங்கள் எண்ணி போட்டு பேக்கிங் பண்ணி எங்கள் வண்டியிலே அனுப்புவோம். அதுக்குள்ளே வாடகை வாங்கிக்குவோம். அவங்க வண்டியை தந்தாலும் நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு சிறப்பாக யாருக்கும் இது வரைக்கும் மீன் குஞ்சு போனதில் யாருக்கும் ஒரு மீன் குஞ்சு கூட அடி வாங்காது. நல்லாயிருக்கும். சரி, நல்லாயிருக்கும். ஆமாம்.